மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீஜியன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு முரண மயமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கடவுளுக்கு மனிதர்கள் மேலேயும் மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனிதாபிமானத்து மேலேயுமே ஒரு விதமான நம்பிக்கை அப்படின்றது போயிடுச்சுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால படைச்ச கடவுளே மனிதர்களை அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. மனிதர்கள் சைட்ல இருந்து ஒரு ஹோப் அப்படின்னா ஒரு குழந்தை ஒன்று பிறக்க போது அந்த குழந்தை தான் சிம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுமே அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டியன் ஏஞ்சலை கடவுள் பூமிக்கு அனுப்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கார்டியன் ஏஞ்சல் தான் மைக்கேல். ஸோ மைக்கேல் அந்த குழந்தைய கொல்ல வராரு. பட் அவருக்கு ஒரு விதமான மனமாற்றம் அப்படின்றது ஏற்படுது. அதனால மனிதர்கள் பக்கம் அவர் நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் கடவுள் சைட்ல இருந்து ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் வருது இந்த மனிதர்களை அழிக்க. ஸோ கடைசியில் இவங்களுக்குலாம் என்ன ஆகுது, அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த கதையை கேட்கும் போது ஏதோ புராண காலத்து கதை மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் இவங்க ஸ்டேஜ் பண்ண இடம் அப்படின்றது இப்போ நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த சம்பவம் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் பிரெக்னெண்டா இருப்பா. அந்த குழந்தைய கிட்டத்தட்ட ஜீசஸோட இவங்க ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கேப்ரியலுக்கும் மைக்கேலுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும். அது ரொம்பவே நீட்டா எடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில பரபரப்பான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிளவி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன பையனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ரெண்டுமே கொஞ்சம் திகிலா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரெடிக்டபிலிட்டி தான். இதுதான் கதையா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் போகும். அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிவுமே அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் டோஸ்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே சூப்பர் படமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.